சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்கு. நம்ம சமுதாயத்திலையும் சரி, டே டு டே லைஃப்லையும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸ், அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழிலாளர்கள், தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 மிதுனம் உச்சத்தை தொடுன்னு சொல்லலாம். நிறைய எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரு ராசி லக்னத்தில் அமர்ந்து நிறைய கஷ்டங்கள், நோய்கள், இன்னல்கள், இடர்பாடுகள், ஏன்னா நிறைய இந்த கேஸ்ட்ரிக் சம்பந்தமான பிரச்சனை, ஒரு செரிமான கோளாறு, ஒரு கல்லீரல் சார்ந்த ஒரு குறைபாடு, இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, ஒரு பேக் பெயின், வேலை செய்கிற இடத்துல ஒரு தெரியாத வேலையை கொடுத்து நம்மளை போட்டு டார்ச்சர் கொடுத்து இதை பண்ணியே கொடுன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இப்படிலாம் பல சிக்கல்களை அனுபவித்த மிதுனத்திற்கு அவங்க எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு நல்ல ஜீவனம் இருக்குமாங்க. ஏன்னா 7-10 குடையவர், அவர் பாதகாதிபதியும் கூட. எதுலையுமே ஒரு பிடிப்பில்லாமல் வாழ்க்கை இப்படியே போயிடுமாமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள், நிறைய அனுபவங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க, எல்லாமே செய்வாங்க, நல்லா ஓடி ஓடி செய்வாங்க. ஆனால் வெற்றி மட்டும் இல்லாமல் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டோன்றவங்களுக்கு இந்த 26 2 வரக்கூடிய குரு இவங்களுக்கு ஸ்தான பலத்தோடு தன குருவாகி அதிரடியாக நல்ல ஒரு செயல்களை எல்லாம் செய்யவிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை தான் கொடுக்க போகிறார். ஒரு நிரந்தர உத்தியோகம் இப்போ பெறுவீங்க. நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரி இல்லை. இது வரைக்கும் இருந்த அந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நல்ல ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம், மைக்ரேஷன், நான் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல அப்படின்றவங்களாம் இப்போ இணையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல தொழிலை முதலீடு செய்வது, பிஸ்னஸில் நல்லா ஒரு விஸ்தாரப்படுத்துவது, உலகளாவிய சந்தையில் உங்களுடைய பேர் புகழ் பரவுவது. இது வரைக்கும் சனி அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இப்போ எங்களுக்கு ஒரு விடிவு இருக்குமான்றது 10ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார்னு சொல்லலாம். நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பை மட்டுமே, உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்குன்னு சொல்லலாம். முயற்சி, பயிற்சி, மகிழ்ச்சி, அதுதான் இப்பொழுது மிதனத்திற்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பணமே இல்லாதவங்களாம் இப்போ கட்டு பணத்தை கையில் பார்ப்பீங்க. மாணவர்கள்லாம் இப்போ வாய் விட்டு நல்லா படிக்கணும். நீங்கள் நல்லதை சொல்ல சொல்ல, நல்லதை பேச பேச உங்களுக்கு நடக்கக்கூடிய
காரியங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு வந்து வீட்டில் சொல்வாக்கு செல்வாக்கு இல்லைன்னா இப்போ வந்து உங்களை கூப்பிட்டு நீ சொன்னால் தான் அந்த காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு வந்து பெருகுவது, உங்களுடைய கைமணம் மணக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீட்டில் இருக்கிறவங்கலாம் சமையல் செய்தே வந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கணும், நீங்கள் சும்மா ஒரு புளியை கரைச்சி குழம்பு வச்சாலே அது வந்து இனிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடும் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுடைய நாடகம்லாம் வரும். அதில் வந்து ஒரு நீலின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நல்லா குண்டா ஹைட்டாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சுடுதண்ணியை குடிச்சிட்டு இந்த சுடுதண்ணி என் காதலி போட்ட மாதிரி இருக்குதுன்னு வந்து சொல்லுவார். அதான் அந்த காலத்தில் வந்து ஒரு காமெடின்னுவாங்க. அது காமெடிலாம் கிடையாது. இப்போ குரு உங்களுக்கு 2ல் வந்திருக்கிறது. நல்ல விருந்து உபசரணை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போவது, அங்கெல்லாம் வந்து நீங்கள் மகிழ்வோட உங்கள் சுற்றம் நட்பை பார்ப்பது, உங்களுடைய கைமணம் சொல்லுவோம்ல, கைமணத்தெல்லாம் கட்டி போட்டான்னு. ஒவ்வொரு பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ண வீட்டுக்கு போறீங்கன்னா இந்த சமையல் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா, அதை முதல்ல தவறுங்க. எந்த பொண்ணு போய் அடுப்படியில் கரண்டியை பிடிக்குதோ அதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடையும், அனைவருடைய மனசுலையும் இடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில வீட்டில் மாமியார்லாம் கிச்சன்லேயே விட மாட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு, அவங்க சமையலில் என்ன அளவு போடுறாங்கிறது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய அதனால தான் அந்த காலத்தில் அந்த கை மனத்தில் செய்யறது, கையில் நம்மளுக்கு நிலாசோறு உருட்டி கொடுக்கறது, அப்போதான் அன்போடைய பகிர்வு, அன்போடைய பாண்டிங், தாய்ப்பால் கொடுக்குறதே அதனால தான் பிள்ளைக்கு நம்மளோட வந்து ஒரு பாண்டிங் இருக்கணும். இப்போல்லாம் வந்து நம்ம பிள்ளைக்கு எங்கே பால் கொடுக்குறோம், செய்கிறோம், ஸ்பூனை கொடுத்துட்றோம், கையில் உருட்டி கொடுக்குறதுல செய்யறதுல. அதனால தான் அம்மா மேலே பாசம் இல்லை, அப்பா மேலே பாசம் இல்லை, பிள்ளை மேலே பாசம் இல்லை. இதுதான் காரணம். குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் வந்து குடும்பத்தில் வந்து எல்லாம் ஒரு கையில் ஒரு கொல்லிக்கிட்ட வச்சுருக்கோம், அந்த ஃபோனால் எல்லாமே இதுவாச்சு. அதெல்லாம் சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனத்தை வச்சு சாப்பிடுங்கன்னு, அதெல்லாம் நம்ம ஐம்புலன்களாலும் உணர்ந்து சாப்பிடும்போது தான் அந்த உணவு நம்மளுக்கு மருந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய உணவே உங்களுக்கு மருந்தாகும். இது வரைக்கும் நீண்ட நாட்களாக வந்து ஒரு நோய்வாயெல்லாம் பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கிடைப்பது, நல்ல ஒரு மருத்துவர்கள் கிடைப்பது, கடன் நோய் எதிரி ஒரு பெரிய தீராது இருந்ததுன்னா இப்போ வந்து தீரக்கூடியது, நல்ல தொழில் முன்னேற்றம்னு சொல்லியாச்சு, நல்ல விருதுகள் அவார்டுகள், இந்த துறையில் இவரை விட்டா வேற யாரும் கிடையாதுன்னு உங்கள் நேம் ஃபேம் பேர் புகழ் அங்கீகாரம் சக்சஸ்ஃபுல் சர்வைவல். இப்போ வாழ்வின் அடுத்ததில் இருந்தவங்க கூட இப்போ ரொம்ப உயர்வான நிலைக்கு இருப்பான். ஆன்லைன் வர்த்தகம் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக கைக்கிடக்கூடிய அட்டகாசமான காலம்னு சொல்லலாம். நல்லா வந்து ஒரு முதலீடுகளை செய்து கொள்வீங்க, தொழிலை வந்து விரிவுபடுத்துவது, நல்ல வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவது. நிறைய கஷ்டப்பட்டோம், நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை, 8ஆம் இடம் தான் அசிங்கம் அவமானம் நம்மளுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறது. அந்த இடத்துல வந்து இப்போ இறைவனுடைய பார்வைப்பட்டு உங்களுக்கு மயிலிறகால் இடம் தடவி உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கையும் பெருக வைக்க போகிறார். வாய் தொழில் செய்வோம் இல்லையா, வாக்கால் தொழில் செய்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் உள்ள நல்ல பேர் புகழ். இந்த கதா காலட்சேபம் ஆன்மீக சொற்பாளர்கள் ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறோம், இல்லை வந்து நாங்கள் வந்து ஒரு சொல்லுவோம் இல்லையா அந்த சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கிறோம், சொல்லி சம்பாதிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாமே. அதே போல் உணவு தொழிலில் இருக்கிறவங்க, அந்த கட்டிட வேலை செய்பவர்கள், நம்ம மருத்துவர்கள், நம்மளுடைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நிதித்துறை நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு, நம்ம அன்றாடம் வந்து காய்கறி மளிகை கடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப உயர்வான ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம். விவசாயம் நல்லா செழிக்கும், விவசாயிகளுக்கு வந்து உதவி பண்ணுங்க, கால்நடை வளர்ப்பு இதெல்லாமே சொல்லுங்க. இயற்கை விவசாயத்துக்கு படித்தவங்களே போயிடுவாங்க, அந்த மாதிரி போனீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். பெண்கள்லாம் இப்போ ரொம்ப வந்து சிறப்பாக கிளம்புறீங்க, உங்களுக்காக எந்த லைம் லைட்டில் வரணுமோ தாராளமாக வரலாம். ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பிப்பீங்க, ஒரு துவக்கம், அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு என்டர்பிரனராக உங்களை வர வைத்திடும் அப்படின்னு சொல்லலாம். காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெற்றோர்களுடைய சம்மதம்லாம் இப்போ கேட்டு வாங்கிக்கலாம். வேற கேஸ்ல பண்ணுறோமா, வேற மதமே ரிலீஜனே தாண்டி போயாச்சு அப்படின்றவங்களாம் இப்போ ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வெளிநாட்டு இங்கிலீஷ்காரெல்லாம் கல்யாணம் பிடிப்பாங்க, பொண்ணை பையனை, அதெல்லாம் கூட இப்போ நடக்கும். அதெல்லாம் வந்து இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள், கலாச்சார மாற்றங்கள்லாம் ஏற்படுவதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். மிதுனம் அனைத்துலையுமே வந்து களை கட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு ஏற்படும். தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், படிப்பு, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயுமே ஒரு அப்லிப்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு அடித்தட்டு மட்டில் இருக்கும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து டேக் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமை. இப்போ வந்து நீங்கள் இந்த வருடம் முழுவதும் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் விக்ன ராஜாய நமக. இதை கேட்ட மாத்திரத்திலே கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான வாழ்வில் ஒரு புது மாற்றம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனம் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, மயான கொல்லையில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் வழிபாடு. எங்கெல்லாம் வந்து மசான கொல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்கு இந்த மாசி மாதத்தில் வருமே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அங்காள பரமேஸ்வரியோ இல்லை மாசாணி அம்மனையோ வழிபடுவது, அந்த மாதிரிலாம் எங்கள் ஊர் பக்கம் எதுவும் தெம்படலாமா அப்படின்றவங்கெல்லாம் உங்கள் வில்லங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாம்பை குடையாக கொண்டிருப்பாங்க இல்லையா, அம்பாள் வழிபாடு செய்வது 1000 கண்ணுடையால் உங்களை வந்து ஓடோடி வந்து அரவணைத்திருவாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு. மிதுனம் வந்து ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் நம்மளுக்கு வெள்ளி 3 நெய் தீபங்கள்
ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து வகையிலுமே சிறப்பான ஏற்றங்களை காணும். அது மட்டும் இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் நம சிவாயா சொல்லுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அன்னதானம் புதன்கிழமையிலையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமையிலையோ தரும் பொழுது மிகச் சிறப்பான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடாய் காணும். மிதுன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.